ஸோ சக்ரா வந்து நான் சொன்ன மாதிரி அந்த எனர்ஜி சென்டர்ஸ். இப்ப நம்மளோட பாடில வந்து ஆக்சுவலா இப்ப பிராணிக் ஹீலிங் மாரி டீப்பா படிச்சவங்களுக்கு வந்து மோர் தென் 7 சக்ராஸ் பாடில இருக்குன்றது தெரியும். பட் நான் வந்து என்னோட ஆஸ் பர் த ரூல் டூ மை குரு ஐ குட் நாட் ஷேர் ஃபார் பீப்பிள் ஹூ ஆர் நான் ஹீலர்ஸ் ஹியர். ஸோ அதனால ஐ ஐ கன்ஃபைன் சர்டைன் இன்ஃபர்மேஷன். ஏன்னா அது அவங்களோட காப்பிரைட்ல அந்த மாரி இந்த ப்ராப்பரா கத்துக்க வரவங்களுக்கு தான் சொல்லி தரணுமே தவிர, எல்லாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணக்கூடாது. சர்டைன் ரூல்ஸ் புரோட்டோகால்ஸ்னால. So I'll speak about only the common 7 chakras, which is very much openly available. So இந்த சக்கரான்றது என்னன்னா, ஒரு எனர்ஜி சென்டர் மாதிரி. இப்ப எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து பிளம்பிங் பண்ணும்போது பார்த்தோம்னா, பைப்பா போகும். ஆனா ஒவ்வொரு பைப் கனெக்ட் ஆவறதுக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு ஜாயிண்ட் இருக்கும் தெரியுமா? அந்த இடத்துல வந்து இந்த 4 பைப் பிரியும். அந்த மாதிரி. சோ அதே மாரி வயரிங் பண்ணும்போதும் பார்த்திருப்பீங்க. ஒரு பாக்ஸ் அந்த நெட்வொர்க் பாக்ஸ் இருக்கும். அந்த நெட்வொர்க் பாக்ஸ்ல இருந்து தான் அந்த ஹப் எல்லாத்துக்கும் போகும். வைஃபை கனெக்ஷன் ஆகட்டும், எல்லாமே அப்படிதான். டிரான்ஸ்ஃபார்மர் ஆகட்டும். சோ எப்படின்னா, ஒரு எனர்ஜி இருக்குதுன்னா, அந்த எனர்ஜி வந்து அப்படியே எடுத்து அப்படியே யூஸ் பண்ண முடியாது. எங்க எடுத்துக்கும். சோ அந்த எனர்ஜி வந்து ஒரு வழியா வரும். அப்புறம் அந்த எனர்ஜிய வந்து நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணி, நம்ம வந்து ஒரு ஒரு 230 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் மூலியமா நம்ம வீட்டுக்கு கரண்ட் வரும். நம்ம வீட்ல ஒரு மீட்டர் பாக்ஸ் இருக்கும். அந்த மீட்டர் பாக்ஸ்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வயரிங் போகும். அந்த வயர் மூலியமா போய் நம்ம வீட்ல டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் ஓடும். இப்படிதான் வந்து எனர்ஜிய வந்து கன்சியூம் பண்றதுக்குன்னு ஒரு இது இருக்கு. ஏன்னா, அவ்ளோ ஹை வோல்டேஜ் நம்மளால யாராலயும் அப்படியே எடுத்துக்க முடியாது. The same application happens to the cosmic energy also. அப்படியே அவ்வளோ எனர்ஜி அப்படியே வந்து கடவுள் கிட்ட இருக்கிற மாரி அவ்வளோ சுப்ரீம் பவர் குடுத்தோம்னா, இந்த பாடியே தாங்காது. நம்மளோட பிசிக்கல் பாடி வந்து ஹேவ் நாட் டிசைன்ட் டூ ஹேவ் தட் லெவல் ஆஃப் எனர்ஜிய வந்து நம்மளால பெர்சீவ் பண்றதுக்கான பிசிக்கல் பாடி கிடையாது. அதனால தான் ஸ்பிரிச்சுவலி குரோ ஆகுற பீப்பிள் வந்து தே ஈக்குவலி டெவலப் தர் பாடி ஆல்சோ. ஏன்னா, அவ்ளோ எனர்ஜி நீங்க டவுன்லோட் பண்ணணும்னா, உங்களோட பாடி அத வித்ஸ்டாண்ட் பண்றதுக்கான பாடியோட எனர்ஜியும் தேவைப்படும். சோ இந்த சக்ராஸ் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட நம்ம வீட்ல இருக்கிற அந்த எனர்ஜி சென்டர்ஸ் மாதிரி. அந்த வீட்ல இருக்கிற அந்த ஹப் அந்த மாதிரி. சோ இந்த 7 சக்ராஸும் வந்து நம்மளோட பாடில த்ரூ அவுட் அந்த ஸ்பைனல் கார்ட்ல வந்து டாப் டூ பாட்டம் மேபி நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இன்னும் கிளாரிட்டி இருக்கும். டாப் டூ பாட்டம் இப்படி வந்து அலைன் ஆயிருக்கு. சோ இந்த 7 மெயின் சக்ராஸ் மட்டும் நான் இன்னைக்கு பேசுறேன். இதுக்கு அபோவ் there are many more chakras in the 4th dimension, 5th dimension, but that's a very, very high level concept. And I think I'm not yet eligible to teach that also. So I don't want to touch that. But in the 7 chakras, I personally have experienced, experimented, worked upon in that. I think I can do the justice by teaching this. சோ இந்த 7 சக்ராஸ் வந்து நம்மளோட பாடியோட எனர்ஜி சென்டர்ஸ் மாதிரி. மேல இருந்து கீழ வரைக்கும். இந்த லோயர் சக்ராஸ் வந்து கீழ ரொம்ப பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நெறைய இம்பார்ட்டன்ட். மேல இருக்கிற சக்ராஸ் வந்து மோர் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் என்லைட்மென்ட், ஸ்பிரிச்சுவல் என்ஹான்ஸ்மென்ட் இந்த மாதிரி. சோ பாட்டம் டூ அப் போயிடலாம். கீழ வந்து ரூட் சக்ரா. சோ இந்த ரூட் சக்ரான்றது பேசிக் சக்ரா, மூலாதாரா. மேபி இந்த ஸ்லைட்ல அப்படி இந்த ஒரு ஸ்லைட் இஸ் எனஃப் ஃபார் எவ்ரிதிங் டூ லேர்ன் மோர். நீங்க இது வந்து Google ஆன இன்ஃபர்மேஷன் தான். இஃப் யூ வாண்ட் a screenshot, you can take the screenshot. I'll focus more on explaining that. சோ ஒவ்வொரு சக்ரா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சக்ரா வந்து இந்த மூலாதார சக்ரான்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல. இங்கிலீஷ்ல வந்து அது வந்து ரூட் சக்ரான்னு சொல்றாங்க. இல்லன்னா சேக்ரல் சக்ரா சொல்றாங்க. சோ இது வந்து எக்ஸாக்ட்லி நம்மளோட அந்த டெயில் போன் இருக்கு இல்லையா? அந்த கீழ அந்த அந்த குதம் சொல்லுவாங்கல்ல அந்த மாரி. சோ பேசிக் அதனால பேசிக் சக்ரான்னு சொல்லுவாங்க இதோட. சோ இதோட மெயினான வந்து பாத்தீங்கன்னா, பேஸ் ஆஃப் த ஸ்பைன்ல இருக்கு. இதோட கலர் வந்து ரெட். இதோட பிரின்சிபல்ஸ் இதுதான் மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த ஒவ்வொரு சக்ராக்குன்னு ஒவ்வொரு ஃபங்ஷனாலிட்டீஸ் இருக்கு. இதோட சக்ராவோட கான்செப்ட் என்னன்னா, நம்மளோட பேசிக்கான சர்வைவல், பேசிக்கான நம்மளோட சேஃப்டி, பேசிக்கா நம்மளோட ஃபைனான்ஷியல் இன்கேஸ் இஃப் சம்படி இஸ் ஹேவிங் வெரி மச் ஃபைனான்ஷியல் ட்ரபிள் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேசிக் சக்ரா ரொம்ப ஷ்ரிங்க் ஆயிருக்கும் ஆக்சுவலா. அந்த பேசிக் சக்ராவ எக்ஸ்பேண்ட் பண்ண அவங்களோட சர்வைவல் நல்லா இன்கிரீஸ் ஆகும். அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் இன்கிரீஸ் ஆகும். அவங்களுக்கு வாழணும்ன்ற ஆசை. நெறைய பேரு சூசைட் கமிட் பண்ணிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, தே வில் ஹேவ் திஸ் த சர்வைவல் சக்ரா வந்து ரொம்ப சுருங்கி போயிருக்கும். அதனால தே டோன்ட் வாண்ட் டூ லிவ். அவங்களுக்கு எந்த பர்ப்பஸ் எதுவுமே இருக்காதனால தே வில் லீவ் த வேர்ல்ட் அண்ட் கோ. சோ அதனால இந்த பேசிக் சக்ரா இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பேசிக் சர்வைவல். ஓகே. அண்ட் இது ஆர்கன்ஸ் பார்த்தோம்னா, இதோட அசோசியேட்டட் ஆர்கன்ஸ் அந்த பொசிஷன் வச்சே தெரியும். இந்த எலிமினேஷன், எக்ஸ்கிரீஷன், யூரினரி பிளாடர், ஆனஸ் என்னலாம் நம்ம உடம்புல இருந்து அந்த கழிவுகள் எல்லாம் வெளியில போறதுக்கான ஆர்கன்ஸ் எல்லாம் எதோட அசோசியேட்டட்னா, இந்த சக்ராவோட அசோசியேட்டட். அதே மாரி இத கரெக்ட்டா பேலன்ஸ்டா வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் ஹேவ் த ஸ்டெபிலிட்டி. ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது ஸ்டேபிளா இருப்போம். ஒரு நல்ல ஒரு வைப்ரன்ட் எனர்ஜி. நம்ம வாழணும், இன்னும் வைக்கணும், இன்னும் நெறைய செய்யணும், நான் இன்னும் சாதிக்கணும், நான் இன்னும் சம்பாதிக்கணும் இப்படின்ற எண்ணம்லாம் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு லைஃப் பத்தி ஒரு பர்ப்பஸ், அந்த ஒரு ஒரு ஆஸ்பிரேஷன் எல்லாம் நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கும்போது. இதோட இத எக்ஸசிவா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஐ மீன் எக்ஸசிவ் இன் த சென்ஸ் அந்த எனர்ஜி ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு. அப்படியே ஒரு மாரி
மதன் இருக்கு அப்படின்னா, இது வந்து என்ன மாதிரியான ஒரு மாரி சோம்பேறித்தனம். ரொம்ப சில பேர் இந்த ப்ரொக்ராஸ்டினேட் பண்றேன். பேசிக்கலி ப்ரொக்ராஸ்டினேஷன் எங்கருந்து வருதுன்னா, இந்த லேசினஸ்க்கு வந்து இது ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா பேசிக் சக்ரா வந்து ஆக்டிவா இல்ல அப்படின்னு. ஒரு மாரி மதன்னு இருப்பாங்க. சுறுசுறுப்பே இருக்காது அவங்க கிட்ட. எதையும் செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருக்காது. முன்ன வந்து நின்னு செய்ய மாட்டாங்க. இது வந்து பிசிக்கலி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன். ஏன்னா அது வந்து ஈஸியா அந்த மலம் வந்து வெளியில போறதுக்கு அதோட ஏன்னா அங்கேயே ஸ்லக்கிஷ்னஸ் வந்துருதுல்ல. ஒரு மாரி அது ஒரு இதுவா ஸ்ட்ரக் ஆன மாரி இருக்கும். அதான். சோ டிப்ளீட்டட் ஆயிடுச்சுன்னா என்னன்னா, எனர்ஜியே இல்லாம அது உள்ள வந்து எனர்ஜியே இல்லாம இப்ப எக்ஸசிவ்னா ஓவரா இருக்கு. இதுவா இருக்கு. அதனால சக்கரா வந்து இட்ஸ் நாட் தட் வந்து எல்லா சக்கரம் அப்படி செம்ம ஆக்டிவா அப்படியே இவ்ளோ ஸ்பீடா சுத்தணும்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த சக்கராவுக்கு வந்து அதுக்கான ஒரு ஒரு பேட்டர்னோட அது இருக்கும்போது, பேலன்ஸ்டா அலைன்டா இருக்கும்போது தான் கரெக்ட்டா இருக்கும். சோ நான் அந்த கிறிஸ்டல்ஸ் அண்ட் இத விட்டுடுறேன். அந்த யோகா போஸ் ஏன்னா இட்ஸ் அப் டூ எவ்ரிபடி. சோ இப்ப டிப்ளீட்டடா இருந்ததுன்னா, ஒரு ஃபியர் எப்பவுமே ஒரு பயம். நம்மளால பண்ண முடியுமா? இது என்ன நடக்கும்? எங்க நடக்கும்? எப்படி? எப்பவுமே பயந்துட்டே இருப்பாங்க. ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். சோ அதே மாரி பிசிக்கல் பிளேன்ல வந்து டயரியா. எப்படி கான்ஸ்டிபேஷனுக்கு ஆப்போசிட் வந்து டயரியாவோ, அதே மாரி ஒரு இதுக்கு வந்து ஒரு மதன்னு இருக்கிறதுக்கு வந்து இது ஒரு ரீசன். எல்லாத்துக்கும் ஒரு ஃபியர். எல்லாத்துக்கும் ஒரு ஆங்ஸைட்டி. ஓகே. சோ இந்த பேசிக் சக்ரா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட சர்வைவல்க்கு, நம்மளோட லைஃப் பர்ப்பஸ்க்கு, நம்மளோட ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ்க்கு எஸ்பெஷலி பேசிக் சக்ரா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்து சாக்ரல் சக்ரா. இந்த சாக்ரல் சக்ரான்றது வந்து இந்த தொப்புளுக்கு கீழ இந்த நேவல் சொல்லுவாங்கல்ல. நேவலுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து சாக்ரல் சக்ரா. இல்லன்னா இது 6 சக்ரான்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு இது. லோயர் அப்டமன் போர்ஷன்ல இருக்கிறதுனால இது வந்து அந்த அந்த அங்க இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து இது பண்ணும். சோ இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. இதோட ஃபங்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவிட்டி அண்ட் செக்சுவாலிட்டி. அதோட மெயின் பர்ப்பஸ் அதான். இப்ப விமன் நெறைய பேர் வந்து மென்சுரல் ப்ராப்ளம், இல்ல பிசிஓஎஸ், பிசிஓடி, இந்த ஓவரி சிஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கனாலே அவங்களோட சாக்ரல் சக்ரா பிளாக் ஆயிருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். ஏன்னா இது எல்லாமே இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே இட்ஸ் அசோசியேட்டட் வித் சாக்ரல் எனர்ஜி. சோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், கிட்னி, யூரினரி பிளாடர் இதோட ஆர்கன்ஸ் எல்லாம் இதோட ரிலேட்டட். சோ இதோட கரெக்ட்டான பேலன்ஸ்ல இருந்தா நம்ம என்ன என்ஜாய் பண்ணுவோம்னா, ஒரு நல்ல ஹாப்பினஸ், ஒரு ஜாய், ஒரு சென்சுவாலிட்டி, ஒரு கிரியேட்டிவிட்டி இது எல்லாமே வந்து இந்த கரெக்ட் பேலன்ஸ்ல இருக்கும்போது இருக்கும். இதே இது கரெக்ட் பேலன்ஸ் இல்லாம போச்சுன்னா, ரொம்ப அப்சசிவா எல்லாத்து மேலயும் வந்து ஒரு அப்சசிவா இது இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், இப்படி இருந்தா தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி. சில பேர் இந்த ஓவரா ஒன்னத்தோட டை அப் ஆயிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஆ இது சரியா இல்ல அப்படின்ற பட்சத்துல வந்து, இதுலயும் அதே மாரி ஃபியரு, கில்ட்டு, இன்செக்யூரிட்டி இந்த மாரியான லோயர் எமோஷன்ஸ் வந்து டை அப் ஆயிருக்கும். இது நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 3 வந்து ஒரு மாரி லோயர் சக்ராஸ். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட் சக்ரா இருந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் ஹையர் சக்ராஸ் உங்களுக்கு ஒண்ணொண்ணும். ஸோ, எப்பவுமே நம்மளோட வொர்க் வந்து எப்படி இருக்கணும்னா, நம்மளோட ஹையர் சக்ராஸ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி, லோயர் சக்ராஸ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கடந்து கடந்து வரும்போது தான், நம்மளோட கிரவுன் சக்ரா ரீச் பண்ணும்போது தான், நம்மளோட ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ, நம்ம ரொம்ப இந்த கீழ லோயர் சக்ரால மாட்டிக்கிட்டோம்னா, எப்படி பணம், செக்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த சர்வைவல் எப்படியாவது இது பண்ணணும், அத பண்ணணும். இந்த வெறுமா அந்த அதிலேயே சுத்திக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட பிசிக்கல்லி நம்மளோட ஐ மீன் ஸ்பிரிச்சுவலி நம்மளோட என்லைட் ஆகவே முடியாது. அதனால தான் இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அந்த இத கடந்து வரணும். என்ன சொல்றது? இந்த இச்சைகள கடந்து வந்தா தான் யூ வில் ரீச் த ஹையர் பிளேன் அப்படின்றது தான் அதோட கான்செப்ட் இந்த பாடில வரும்போது. சோ இந்த நேவல் சக்கரம் வந்து ரொம்ப எப்படின்னா, ஒரு விஷயம் முன்னாடியே நடக்கறதுக்கு முன்னாடியே தெரியும்ல சில பேருக்கு. நோயிங்ன்னு சொல்லுவாங்க. அது அந்த கட் ஃபீலிங்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஏதோ ஒண்ணு தப்பா போகுது எனக்கு. இந்த கட் ஃபீலிங்ன்றதுனா அந்த வயிறுல தான் பிடிக்கும். இந்த பட்டர்ஃப்ளைஸ் இன் ஸ்டொமக்ன்னு சொல்றது. இதெல்லாம் ஏன்னா, இந்த நேவல் சக்ரா வந்து அங்க இருக்குது. இப்ப நல்ல இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணவங்க. இவங்கலாம் இருக்காங்கல்ல. இப்ப ப்ரூஸ் லீ அந்த மாரி இருக்கவங்கலாம், இந்த சில இடத்துல பார்த்திருப்போம். இந்த பாகுபலி வந்து கத்தி இந்த பக்கம் அப்படியே பறந்து வரும். அப்படியே அப்படி பிடிப்பாங்க அந்த கத்திய பேக் சைட்ல இருந்து. பின்னாடி பார்க்கவே மாட்டாங்க. பிகாஸ் அவங்களோட நோயிங் வந்து ரொம்ப நல்லா ஹெனன்ஸ் ஆயிருந்ததுன்னா, பிகாஸ் ஆஃப் த சேக்ரல் சக்ரா அந்த நடக்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களால சென்ஸ் பண்ண முடியும் நோயிங்ல. சோ ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த மாரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் உண்டு. நெக்ஸ்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சக்ரா வந்து இந்த சோலார் பிளெக்ஸஸ். இது எப்படின்னா, இந்த நெஞ்சு குழி கிட்ட இருக்கிறது. இந்த ரிப்ஸ் வந்து கனெக்ட் ஆகுதுல்ல, ஹார்ட்க்கு கீழ இந்த ரிப்ஸ் கனெக்ட் ஆகுற அந்த நெஞ்சு குழின்னுவாங்கல்ல, அந்த இடத்துல இருக்கிறது தான் சோலார் பிளெக்ஸஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான சக்ரா. இந்த சக்ராவ வந்து நம்ம கரெக்ட்டா வச்சுக்கிட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். என்ன பொறுத்தவரைக்கும் லைஃப்ல. ஏன்னா இந்த சோலார் பிளெக்ஸஸ் தான் ஈஸியா நம்ம எல்லாரும் மாட்டிக்கிற இதுவே வந்து இந்த சோலார் பிளெக்ஸஸ் சக்ரா தான். சோ இதோட வந்து என்னன்னா, இங்க தான் நம்மளோட தைரியம், நம்மளோட செல்ஃப் எஸ்டீம், நம்மளோட பவர் இது எல்லாமே உண்டு. இதோட அப்படியே ஆக் ஆ ஆ ஆ ஆப்போசிட் என்னன்னா, லோ செல்ஃப் எஸ்டீமு, பொறாமை, நெகட்டிவ் ஃபீலிங்ஸு இது எல்லாமே இங்க வந்து மாட்டிக்கும். இதோட ரொம்ப அசோசியேட்டட் எல்லாம்
இது பார்த்தீங்கன்னா, இந்த லிவர் நெறைய பேர் இந்த ஃபேட்டி லிவர்ஸ் இருக்கிறவங்க, கால் பிளாடர் ஸ்டோன்ஸு, ஸ்ப்ளீன், பான்கிரியாஸ் இது வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் பிளெக்ஸஸோட கன்ஜஸ்ஷன் வந்து இதோட டைரக்ட்லி அசோசியேட்டட். ஸோ, அது மாரி இந்த டைஜஸ்டிவ்வும் போட்டிருக்காங்கல்ல. டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ் இது எல்லாமே வந்து இது வந்து இன்டர் கனெக்டட். ஸோ, இதுக்கு வந்து நல்லா இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு தைரியம், ஒரு அசாதாரணமான ஒரு தைரியம் குடுக்கும். ஒரு கரேஜ் எல்லாம் நான் 1000 பேருக்கு முன்னாடி போய் நின்னு பேசணும்னா கூட போய் பேச முடியும். ஒரு வில் பவர் ஒரு விஷயத்த எடுத்தா, எடுத்த விஷயத்த முடிக்கணுன்ற அந்த ஒரு இது எல்லாம் நல்லாருக்கும். நல்லா இருந்ததுன்னா. அதே சமயத்துல இன்னொரு பாசிட்டிவ்க்கும் இன்னொரு அதே சமயத்துல ரொம்ப கண்ட்ரோலிங்கா ஆயிடுவாங்க அவங்க. அதாவது அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னா, இப்ப எப்படி இப்போ ம் ஒரு ஹிட்லர் மாரி ஒருத்தர் இருக்காரு. பயங்கர கண்ட்ரோலிங். ஆனா, அதே சமயத்துல சோலார் பிளெக்ஸஸ் நல்லா நெனச்சா அடிச்சு சாதிச்சு அந்த நாசி பார்ட்டிய கொண்டு வந்து நிறுத்தணும்னு நெனைப்பாங்க. அந்த வில் பவர் நல்லா இருக்கும். ஆனா, அந்த வில் பவர வந்து கரெக்ட்டான விஷயத்துல ஃபாலோ பண்ணிடணும். இல்லன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் வில் பவர் வந்து என்ன ஆயிடும்னா, ரொம்ப கண்ட்ரோலிங்கா போயிடும். எவனையும் வாழ விடக்கூடாது. நான் தான் பண்ணுவேன். எல்லாமே நான் தான். அந்த ஐ சென்டர்ன்னுவாங்க. நான் யோசிக்கிறது வந்து இந்த சோலார் பிளெக்ஸஸ். அதுக்கு தான் எப்பவுமே சோலார் பிளெக்ஸஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கூடவே ஹார்ட்டயும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா, எல்லாமே நான் போயிட்டா ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த ஹார்ட் இருக்கும்போது தான் நானும் ஜெயிக்கணும், இன்னொருத்தனும் ஜெயிக்கணும். அப்புறம் அப்ப அங்க வீன்னு வரும். நீயும் நல்லா இரு, நானும் நல்லா இரு. அதுக்கு தான் வந்து இப்ப இது எப்படின்னா, இந்த ஒண்ணு நல்லா இருந்தா போதும், இன்னொன்னு தேவையில்லன்ற கதையே கிடையாது இதுல. சோ இது எல்லாத்தையும் அழகா பேலன்ஸ்ல வைக்கிறதுல தான் அதோட பியூட்டியே நம்மளோட இது இருக்கு. சோ இப்ப எப்படி சோலார் பிளெக்ஸஸ்க்கு இதான ஒரு இது. இப்ப இதே சோலார் பிளெக்ஸஸ் சுருங்கி போயிருந்தனா ஒரு பவரே இருக்காது. எதுக்குமே செய்யணுன்ற ஒரு ஆர்வமே இருக்காது. டைஜெஷன் புவரா இருக்கு. இந்த மாரியான ஒரு ஃபெட்டிக் எப்பவுமே சோர்வாவே இருப்பாங்க. நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருப்பாங்க. ஆனாலும் சோர்வாவே இருப்பாங்க. அந்த மாதிரி. கன்சிஸ்டன்சி இருக்காது. ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும்போது டாம் டூம்னு ஆரம்பிப்பாங்க. 5 நாள் பண்ணுவாங்க. 10வது நாள் விட்டுருவாங்க. சோ இது எல்லாமே வந்து இந்த சோலார் பிளெக்ஸஸோட வீக்னஸ்னால தான். சோ இதெல்லாமே லோயர் சக்ராஸ். சோ இந்த இந்த அந்த மாரியான ஃபீலிங்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து நீங்க மேபி இத வந்து உங்க நோட்ல கூட நோட் பண்ணிக்கலாம் இப்போ. ஓகே இவங்க சொல்ற இந்த விஷயங்கள் சம்டைம்ஸ் எனக்கு நான் ஃபீல் பண்றேன். ஓகே ஹவ் கேன் வி வொர்க் ஆன் இட் அந்த மாதிரி. சோ, அடுத்தது வந்து ஹார்ட் சக்ரா. இது ரொம்ப, ரொம்ப பியூரான ஒரு சக்ரா. சோ, எப்பவுமே மனசு நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. மனசு நல்லா இருந்தா தான் மத்த எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. சோ, அந்த ஹார்ட் சக்ரா வந்து இந்த ஹார்ட்டோட சென்டர்ல இருக்கு. அண்ட் இன்னொன்னு இது சயன்டிஃபிக்கலி இது ஒரு பியூட்டி என்ன பார்த்தீங்கன்னா, இது எல்லா சக்ராவும் ஒவ்வொரு எண்டோகிரைன் கிளாண்ட்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும். ஒண்ணு வந்து பிட்யூட்டரி கிளாண்ட், ஒண்ணு பீனியல் கிளாண்ட், ஒண்ணு தைமஸ் கிளாண்ட், ஒண்ணு வந்து அ பான்கிரியாட்டிக் இது இன்னும் வந்து அட்ரினல் கிளாண்ட் இந்த மாரி ஒண்ணொண்ணும் வந்து ஒரு எண்டோகிரைன் சிஸ்டமோடவும் கனெக்ட் ஆயிருக்கும். த்ரோட் சக்ரா வந்து அ தைராய்டு கிளாண்ட் இந்த மாதிரி. ஸோ இட்ஸ் வெரி, வெரி அசோசியேட்டட் வித் அவர் எண்டோகிரைன் சிஸ்டம் ஆல்சோ இன் த பாடி பிசியாலஜிக்கலி. ஸோ இந்த மாதிரி வந்து ஹார்ட் சக்ரா வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது எப்படின்னா, மத்தவங்களுக்கு வீட்டுக்குள்ள ஒரு பீஸ், ஒரு அக்செப்டன்ஸ் அவனுக்கு தெரிஞ்சத அவன் பண்றான். மத்தவங்கள கொஞ்சம் விட்டு குடுக்கறது, ஃபர்கிவ் பண்றது, இது எல்லாமே வந்து ஹார்ட் சக்ராவோட குட். ஆ இதுக்கு வந்து ரொம்ப அதிகமா போயிடுச்சுன்னா வந்து நம்ம ஒருத்தர் மேல வந்து இந்த ஓவர் பொசெசிவ் ஆகுறது, ஜெலஸ் ஆகுறது, இது மாரி வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். சோ அதனால இதையும் வந்து பேலன்ஸா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத நம்ம சரியா வச்சுக்கலன்னா, அது ரொம்ப லோன்லினஸ் எனக்குன்னு யாருமே இல்ல. என்ன யாருமே லைக் பண்ண மாட்டேன்றாங்க. என்ன யாருமே லவ் பண்ண மாட்டேன்றாங்க. அப்டின்ட்டு. இல்லன்னா வந்து கசப்பாறுது. அதனால அந்த சைடுக்கு போகாம, எப்பவுமே அந்த நெகட்டிவ் எல்லாமே ஒரு ஸ்கேல் மாரி. நெகட்டிவ் இந்த பக்கம், பாசிட்டிவ் இந்த பக்கம். நம்ம ரீடிங்க வந்து பாசிட்டிவ்ல வச்சுக்கலாம் அந்த மாரி. ஸோ லாஸ்ட் 3 சக்ராஸ் குயிக்கா சொல்லிடுறேன். த்ரோட் வந்து இங்க நம்மளோட த்ரோட் தைராய்டு கிளாண்ட் இந்த த்ரோட்ல இருக்கிறது சக்ரம். ஸோ ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு கலர் குடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட கம்யூனிகேஷன். நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்ல வந்த மாரி நம்மளால சொல்ல முடியுதா? என்ன மாரியான வேர்ட்ஸ் நம்ம சூஸ் பண்றோம். இப்ப நீங்க நெறைய பேர் நல்லா பேசுறத நீங்க அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கே! அப்படின்னு நீங்க யாராவது இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட த்ரோட் சக்ரா நல்லா இருக்குன்னு அர்த்தம். அவங்க கரெக்ட்டான வேர்ட்ஸ், கரெக்ட்டான இத வந்து அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இது ஆர்கன்ஸ் பார்த்தீங்கன்னா, தைராய்டு கிளாண்ட், வோக்கல் கார்ட்ஸ், த்ரோட் இதோட கனெக்ஷன் ஆயிருக்கு. நல்லா ஸ்மூத் கம்யூனிகேஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஒரு நெகட்டிவ் சைடா போயிடுச்சுன்னா, காசிப் பெறது, புறம் பேசுறது, மத்தவங்கள கிரிட்டிசைஸ் பண்றது, அ தொண தொணன்னு பேசிட்டே இருப்பாங்கல்ல சில பேர் லூஸ் டாக் பண்றது, இதெல்லாம் வந்து நடக்கிறது வந்து அந்த சைட் ஆயிடும். ஸோ இத வந்து பேலன்ஸ் பண்றது இட்ஸ் வெரி, வெரி இம்பார்டன்ட். 3 ஐ வந்து அதுதான் நம்மளோட அந்த 3வது கண். அந்த 3 ஐ சக்கரம். இந்த ஆக்னியா சக்கரான்னு சொல்லுவாங்க. இந்த 2 புருவத்துக்கு நடுவுல இருக்கிறது தான் வந்து ஆக்னியா சக்கரம். சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு கலர் குடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து சிலதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாரி ஒரு இன்ட்யூஷன் தோணும்ல. எல்லாமே ஃபேக்ட் படி கரெக்ட்டா இருந்தா கூட, எனக்கு இல்லப்பா எனக்கு இந்த லேண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுல விருப்பம் இல்ல. இல்ல எனக்கு இந்த அலையன்ஸ ஃபர்தரா கொண்டு போக வேண்டாம். அப்படின்னு ஏதோ நமக்கு உள்ள இருந்து ஒரு இன்னர் வாய்ஸ் வரும்ல. அந்த ஒரு இன்ட்யூஷன். ஏன்னு சொல்ல தெரியாது. ஆனா அது ஒரு ஃபீலிங். அந்த அந்த மாரியான அந்த இன்ட்யூஷன் உள்ள இருந்து நம்மளுக்கு வந்து வர ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து இந்த 3 ஐ சக்ரா தான் நமக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணுது.
ஸோ இதே மாதிரி தான் வந்து இது ஒன்னொன்னுத்துக்கும் இந்த மாரி. இது வந்து நம்மளோட இன்ட்யூஷன், கிரியேட்டிவிட்டி, நம்மளோட ட்ரீமு, நம்ம விஷுவலைசேஷன் எல்லாம் பண்றோம்ல மேனிஃபெஸ்டேஷனுக்கு. அதெல்லாம் வந்து 3 ஐ சக்ரால தான் இது பண்றது. ஸோ ஃபைனல் பட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் தட்ஸ் அவர் கிரவுன் சக்ரா. அது வந்து டாப். இதுதான் வந்து அந்த 1000 இதழ் கொண்ட தாமரை பூம்பாங்கல்ல, அந்த மாரி இட் இட் ஓப்பன்ஸ் டூ யுவர் ஸ்பிரிச்சுவல் என்லைட்மென்ட். இந்த கிரவுண்ட் சக்ரா வந்து நம்மளோட பிளெஸ்ஸிங்ஸ், நம்மளோட காஸ்மிக் பேங்க் மாரி. நம்ம பண்ற அந்த போன வாரம் நான் அந்த கர்மாவ பத்தி பேசியிருந்தேன் போன தடவ. அந்த ஆல் தட் காஸ்மிக் கர்மா எல்லாம் வந்து நம்மளுக்கு இங்க தான். நம்மளோட பூர்வ ஜென்ம புண்ணியம், நம்மளோட முன்னோர்கள் பிளெஸ்ஸிங்ஸ், குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங்ஸ் இதெல்லாம் வந்து ஒருத்தர கிரவுண்ட் சக்ரா பார்த்தா தெரிஞ்சிரும். எந்த அளவுக்கு அவங்கள வந்து எந்த அளவுக்கு அவங்க பிளெஸ்ட்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி. சோ திஸ் இஸ் த பிளிஸ் லேயர். நான் சொன்ன மாரி அந்த ஆனந்தமய கோஷாவ ரீச் பண்ணணும்னா, இந்த கிரவுன் சக்கராவ வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது தான் இட் வில் ரீச் யூ டூ தட் லேயர்.